வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 குறிப்பேடு 3வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 31.03% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். சாலமோன் திருக்கோவிலை கட்டுதல். பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மோரியா மலைமேல் எபூசியராகிய ஒர்னானின் கழத்தில் ஆண்டவருக்கு ஒரு இல்லம் எழுப்பத் தொடங்கினார். இந்த இடத்தை தாவீது ஏற்கனவே தயார் செய்திருந்தார். தம் ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 2ஆம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார். கடவுளின் இல்லத்தை கட்டுமாறு சாலமோன் இட்ட அடித்தளம் அக்கால அளவின்படி 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் கொண்டதாயிருந்தது. முகப்பில் இருந்த மண்டபம் கோவிலின் அகலத்தைப் போல் 20 முழ நீளமும் 120 முழ உயரமும் கொண்டதாயிருந்தது. சாலமோன் அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடினார். கோவிலின் மையப்பகுதியை தேவதாரு மர பலகைகளால் மூடி இவற்றையும் பசும்பொன்னால் பொதிந்தார். அதன்மேல் பேரீச்சை மடல், சங்கிலி இவற்றின் வேலைப்பாடுகள் பதிக்கப்பெற்றன. கோவில் தளத்தை விலை உயர்ந்த கற்களால் அழகுபடுத்தினார். பர்வாயிமினின்று கொண்டுவரப்பெற்ற பொன்னே பயன்படுத்தப்பட்டது. கோவிலின் உத்திரங்கள், நிலைகள், சுவர்கள், கதவுகள் ஆகியவற்றை பொன்தகடுகளால் மூடினார். சுவர்களில் கெருபுகளை பதித்தார். பிறகு கோவிலின் திருத்தூயகத்தை கட்டினார். அதன் நீளம் கோவிலின் அகலத்தைப் போல் 20 முழம், அதன் அகலமும் 20 முழம். அதை ஏறக்குறைய 24 டன் நிறையுள்ள பொன்தகடுகளால் மூடினார். ஆணிகள் 670 கிராம் நிறையுள்ள பொன்னால் ஆனவை. மேல் அறைகளையும் அவர் பொன்னால் மூடினார். திருத்தூயகத்தில் 2 கெருபுகளின் உருவங்களை செய்து வைத்து பொன்தகட்டால் மூடினார். அவற்றின் இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அது கோவிலின் சுவரை தொட்டுக் கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையின் நீளமும் 5 முழமே. அது மற்ற கெருபின் இறக்கையை தொட்டுக் கொண்டிருந்தது. அவ்வாறே 2வது கெருபின் அளவும், அதாவது ஓர் இறக்கையின் நீளம் 5 முழம். அவ்விறக்கை கோவிலின் சுவரை தொட்டுக் கொண்டிருந்தது. அதன் மறு இறக்கையும் 5 முழமே. அது மற்ற கெருபின் இறக்கையை தொட்டுக் கொண்டிருந்தது. இவ்வாறு அகன்று விரிந்திருந்த அந்த கெருபுகளுடைய இறக்கைகளின் மொத்த நீளம் 20 முழம். அவை தம் கால்களை ஊன்றி நின்று கொண்டிருந்தன. அவை கோவிலின் மையப்பகுதியை நோக்கிய வண்ணமாயிருந்தன. சாலமோன் நீலம், ஊதா, கருஞ்சிவப்பு, மெல்லிய சணல் ஆகிய நூல்களினால் ஒரு திரையை நெய்ய செய்தார். அதில் கெருபுகளின் உருவங்கள் பின்னப்பெற்றிருந்தன. கோவிலுக்கு முன்பாக 35 முழ உயரமான 2 தூண்களை செய்தார். அவற்றின் உச்சியில் இருந்த போதிகைகளின் உயரம் 5 முழம். கழுத்தணி போன்ற சங்கிலிகளை செய்து தூண்களின் போதிகைகளின் மேல் பொருத்தி வைத்தார். மேலும் வெண்கலத்தால் 100 மாதுளம் பழங்களை செய்து அவற்றை சங்கிலிகளில் தொங்கவிட்டார். அந்த தூண்களை கோவில் முன்பாக வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக நாட்டினார். வலப்பக்க தூணுக்கு யாக்கின் என்றும் இடப்பக்க தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டார். நாம் 1189 அதிகாரங்களில் 370 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.